பேங்க்ல பணத்தை போடுறது சேஃப் தானா? என்ன கேள்வி கேட்குறீங்க? பணம் சேஃபா இருக்கணும்னு தானே பேங்க்ல பணத்தை கொண்டு போய் வைக்கிறோம், லாக்கர்ல வைக்கிறோம், அதுல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஃப்டின்லாம் போட்டு வைக்கிறோமே, அங்கேயே சேஃபா இருக்குமா இல்லையான்னு கேட்குறீங்க. அப்புறம் வேற எங்க சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஆனா ஒருவேளை பேங்க் தீ பிடிச்சிருச்சுனாலோ, பேங்க் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து பேங்க்ல இருக்கிற பணம் காணாம போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பேங்க் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பேங்க் அதுக்கு முழு பொறுப்பை எடுத்துக்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க பேங்க்ல சேஃப்னு போட்டு வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும்தான் வங்கி பொறுப்பெடுத்துக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பேங்க்லேயுமே உங்கள் பணம் சேஃபாக இருக்கா இல்லையா, பேங்க்லேயுமே வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறப்போ எவ்வளவுக்கான கவரேஜை வந்து வங்கி சைட்லேருந்து கொடுப்பாங்க, அண்ட் இது எப்படி ஆரம்பிச்சுது, எதுக்காக அந்த குறுகிய அமௌண்ட்டை மட்டுமே வந்து கவரேஜாக கொடுக்காங்க, பெரிய அமௌண்ட்டெல்லாம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பதிலை தெரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதிகமாயிட்டே வர என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவன் காசு இல்லை அப்படிங்கிறதுல திருடுறான், கொள்ளையடிக்கிறான், அப்புறம் ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பேங்க்ல எவனும் கை வைக்க மாட்டா அப்படிங்கிற நிச்சயம் என்ன இருக்கு? பேங்க் கொள்ளையடிச்ச கதை நம்மளுக்கு தெரியும், பேங்க் பத்தி எரிச்ச கதை நம்மளுக்கு தெரியும், இது எல்லாத்த விட பேங்கே லாஸ்ல இழுத்து மூடின கதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ மக்களாகிய நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு சேஃப்னா அது பேங்க் தான், அங்க இருக்கிற லாக்கர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தையெல்லாம் போட்டு வச்சிருப்போமே, ஒருவேளை இந்த அசம்பாவிதத்துல என் பணம் காணாம போயிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அந்த நேரத்துல தான் வங்கிகள் அவங்களோட இன்சூரன்ஸை நம்மளுக்கு வந்து கொடுத்து உதவணும். ஸோ யார் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், DICGC அப்படிங்கிற இந்த ஒரு சப்சிடரி RBIக்கு கீழே வருது. ஸோ இவங்க தான் வந்து எந்த விதமான பணம் காணாமல் போனாலும் சரி, இல்லை பத்தி எரிஞ்சாலுமே, இல்லை திருட்டு போனாலுமே, இல்லை வங்கி இழுத்து போனாலுமே இவங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு மக்களாகிய நம்மளுக்கு வந்து அந்த காம்பன்சேஷனை வந்து வழங்குவாங்க. அதுக்கு தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே யூஎஸ்க்கு அப்புறம் நம்ம இந்திய நாடு தான் இந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. 1950களில் நிறைய பேங்க் கொள்ளையாகிறது அப்படி இப்படின்னு நிறைய நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மக்கள் நிறைய ஏமாந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றப்போ 1962ல இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் முக்கியமான சில பேங்க்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி கொலாப்ஸ் எல்லாம் நடந்தப்போ மக்களுக்கு இனி வங்கிகள் பக்கமே வரக்கூடாதா, நம்ம இனிமே இவங்களை நம்பி நம்ம பணம் கொடுக்கறதோ போடுறதோ இல்லை அங்கே வைக்கிறதோ பண்ணணும்னா இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படுமான்னு சொல்லி பயம் ஏற்பட்டுச்சு. அந்த பயத்தை போக்கி இனிமே வங்கி உங்களுக்கு இதுக்கான காம்பன்சேஷனை வழங்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உருவாக்குனது தான் இந்த DICGC. அப்போ 1962ல ஆரம்பிச்சப்போ 1500 ரூபா தான் அந்த ரீஇன்சூரன்ஸ், அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக 1993க்குள்ள 1 லட்சம் ரூபா காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்தாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2020 வரைக்கும் 27 வருஷமா அந்த 1 லட்ச ரூபா காம்பன்சேஷனை இவங்க தாண்டவே இல்லை, அதை விட அதிகமாக கொடுத்ததே கிடையாது. அதுக்கு பிறகு 2020க்கு அப்புறம் தான் ஒரு சில பேங்க் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லி கவர்மெண்ட் திருப்பியுமே வந்து அந்த ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலான பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பணம் எல்லாமே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கிடைக்கும். சரி, எதுக்காக வெறும் 5 லட்சம் கொடுக்குறாங்க, அப்ப இன்னும் நிறைய லட்சம் போட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எந்த ஒரு ஸ்கீம்ல வந்து இந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பன்சேஷன் நம்பர் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல மொத்தம் 98% மக்கள் வந்து பேங்க்ல 5 லட்சம் ரூபாய்க்கு மேலான பணத்தை வந்து அதிகமா போடுறது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா பேஸ்ல தான்
வந்து 5 லட்ச ரூபா பணத்தின் மேலே காம்பன்சேட் பண்ண முடிஞ்சாலே போதும், முக்காவாசி காமன் பீப்புளோட இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் வச்ச ஒரு நம்பர் தான் இது. இப்படி பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு நம்ம சேஃபாக டெபாசிட் இன்சூரன்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு தயாராக இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தாலும் கூட ஒரு அன்சர்டனிட்டி இருந்தே இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட்டான லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஐயோ அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகும், நான் எங்கள் காசு சேர்த்து வைக்கவே முடியல, அதுக்கெல்லாம் யாரும் காசு போட்டுட்ருப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மாதம் வெறும் 578 ரூபாய் இருந்தாலே போதும் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எது 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜா? யார் கொடுப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் டேர்ம் பிளான் ப்ளஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. முதல்ல நீங்கள் சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா டபுள் தமாக்கா 15% ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட் போக 15% லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு கிடைக்குது. அது போக 3 hours கிளைம் செட்டில்மெண்ட் கேரண்டியோட 99.70% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குன்னா பாருங்க, இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமான பர்சன்டேஜ் இவங்க தான் தராங்க. அது போக ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட் 100% பெய்ட் ப்ரீமியம்ஸ் பேக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் ரெகுலர் பேல தராங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் கவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ப்ரீ மெச்சூர் டைம்லேயே ஏதாவது எச்சு கம்மி ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 மடங்கு அவங்க அஷ்யூர் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா பாருங்க, அதுதான் இவங்களோட ஸ்மார்ட் பிளான். ஸோ தயங்காம நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட குடும்பம் எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி டக்குன்னு ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டேர்ம் பிளான் ப்ளஸ் வாங்குங்க. சரி, இது எந்தெந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரூபாய்க்கும் மேல பணம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பொருந்தும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாலும் பொருந்தும். ரெக்கரிங் டெபாசிட்ல பணம் இருக்குனாலும் பொருந்தும். கரண்ட் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் இந்த ஒரு காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, எந்தெந்த மாதிரியான பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்துக்கு இது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான பிரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஒருவேளை ஃபாரின் பேங்கோட பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருக்குன்னா அதுக்குமே பொருந்தும். எந்த விதமான ரூரல் ரீஜனல் பேங்கா இருந்தாலுமே பொருந்தும். எங்கெல்லாம் இந்த ஒரு காம்பன்சேஷன் கவர் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சிஸ்க்கு கவர் ஆகாது. அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அதாவது ஆகும்னா அதுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. அந்த காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்காது. சரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நான் ஒரு 4 லட்சம் ரூபாய் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அதே பேங்க்ல எஃப்டி வேற ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கேன். அப்போ எனக்கு மொத்தம் 6 லட்சம் ஆச்சே, தனித்தனியா 4 2 இருக்கே, அப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டா கூட மொத்தத்தில் அந்த பேங்க்ல 6 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல, அதுல 5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் நான் இப்போ கொடுத்த உதாரணத்துல 6 லட்சம் மட்டும் தான் சொன்னேன். ஆனா முக்கியமா நினைச்சு பாருங்க, 20 லட்சம் 25 லட்சம் வச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கும் அதே 5 லட்ச ரூபா காம்பன்சேஷன் மட்டும் தான் கிடைக்கும். இந்த 5 லட்ச ரூபாயை அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுவுமே முழுக்க முழுக்க பேங்க்காரங்களோட கேர்லெஸ்னஸால இருக்கு. பேங்க்காரங்களோட அந்த ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல பேங்க்ரப்சி ஆயிருச்சு, பேங்க்காரங்க கேர்லெஸ்ஸா இருந்தனால தீ விபத்து ஆயிருச்சு, ஏதாவது அவங்க கேர்லெஸ்ஸா இருந்தனால வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது பேங்கே தவறு செஞ்சிருக்கு அப்படிங்கிறப்பதான் இந்த ஒரு காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் அது வந்து நேச்சுரலா ஏதாவது ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது டைவர்ஷன் ஆச்சு அப்படின்னா கூட அந்த டைம்ல இந்த 5 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். 90 நாட்களுக்குள்ள எந்த மாதிரியான எலிஜிபிள் டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து 3 மாசத்துல வந்து உங்களோட பணத்தை வந்து DICGC வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. சரி, இவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் இருக்கே, எப்படி நான் பேங்க்ல பணத்தையும் வச்சு அந்த மாதிரி அசம்பாவிதத்துல இருந்து நான் சேஃபா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிறந்த வழிகள் இருக்கு. என்னன்னு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே அக்கௌண்ட்ல ஒரே பேங்க்ல நீங்க 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வைக்கிறது முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. ஒரு 25 லட்ச ரூபா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு 5 அக்கௌண்டா பிரிச்சு 5 பேங்க்ல நீங்க தனித்தனியா வேணாலும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பணம் காணாம போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒருத்தருக்கும் 5 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அப்படி இல்லைன்னா ஃபேமிலி அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் டைவர்சிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்போது உங்களோட ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆனாலும் இன்னும் மீதி எல்லாமே வந்து அதுக்கான காம்பன்சேஷனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு ஹெல்ப்பில் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா மொத்த பணமும் போச்சு அப்படின்னு சொல்லி மீதி 5 லட்ச ரூபா மட்டும் தான் கையில் வச்சிருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். உஷாராக இருந்துக்காங்க. இந்த மாதிரி டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் லாக்கர்லையுமே நீங்கள் பணத்தை வைக்கிறது அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. ஒருவேளை பேங்க் லாக்கரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சில பேங்க்குக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி கையெழுத்து
எடுத்து வாங்கியிருப்பாங்க. இன்கேஸ் பேங்க் லாக்கரோட கீ ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கான காம்பன்சேஷனோ இல்லை அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பேங்க்லேயுமே உங்களோட தங்க நகையாகட்டும் உங்களோட பணமாகட்டும் எதாக இருந்தாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி 4-5 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணீங்களா, கரெக்டான பேங்க்கை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப ரூரலாக ரீஜனல் ஏரியாவில் ரொம்ப எதுவுமே தெரியாத பேங்க்கில் போய் நீங்கள் இவ்வளோ பெரிய பணத்தை போடுறமே அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான தப்பான முடிவும் எடுக்காதீங்க. யோசிச்சுட்டு நல்லா விசாரிச்சுட்டு 4-5 பேங்க்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னா போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பேங்க்ல பணத்தை போடுறது ஏன் சேஃப் இல்லை, எப்படி சேஃபாக பணத்தை நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்கும், யார் கொடுப்பா, எதுக்காக அதை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க, டைவர்சிஃபை பண்ணுங்க, நிறைய பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க. விதவிதமாக நீங்கள் வந்து 5 lakhs போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃப். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னாலும் அதையும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸ் வெறும் 999 ரூபாய்க்கு நீங்கள் 6 மொழியில் கற்றுக்க முடியும். ஸோ டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம பாஸ்வாலா தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.